கணக்கற்ற உருவங்களில் காட்சி தருகிறீர் சாயிநாதரே, எனக்கும் காட்சி தருவீர் சாயிநாதரே. ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? உனக்கானது உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சியாக காத்திரு. உன்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் என் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது வெற்று கரங்களை நோக்கி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் என் வசம் உள்ளது குழந்தையே. என்னுடைய கரங்களை உன் முன்னால் நீட்டி நான் காத்து கொண்டிருக்கையில் உன் கால்கள் வேறு பாதையில் அல்லவா தேடிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையே, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். அப்படி இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற, பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக, சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேளையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? நீ இது நாள் வரை பட்ட கஷ்டமெல்லாம் காற்றில் கலந்த தூசு போல மாயமாய் மறையப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் ஓடி வந்து கேள்வி கேட்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழவிருக்கிறது. கேள், பொறுமையாக இரு. அதுவரை உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும், நிச்சயமாக வரும். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதே இருக்கிறது. என்னை மீறி எந்த துன்பமும் கஷ்டமும் உன்னை நெருங்கவும் நான் விடமாட்டேன். உன் அருகில் வர நான் விடமாட்டேன். என் பிரியமான குழந்தை, எப்பொழுதும் வேதனையிலேயே துடித்து கொண்டிருக்க உன் சாயப்பாவிற்கு நம் மனது பொறுக்குமா? நிச்சயமாக பொறுக்காது. என்னுடைய பிள்ளையின் கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அதற்கான வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். நாம் தான் நமக்கான குறிக்கோளை வகுத்து கொண்டு அந்த இலக்கை அடைய போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அத்தியாவசியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால் வெற்றியை மிக சுலபமாக நம்வசமாக்கிக் கொள்ளலாம். அதுதான் தன்னம்பிக்கை. நம் பலம் நமக்கே தெரியாது. அதனால்தான் வெற்றி கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் பலத்தை நீ முதலில் அறிந்து கொள். உன் பலம் என்பது என்ன என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக அடையலாம், எட்டி பிடிக்கலாம். நீ பலத்தை தெரியாமல் புரியாமல் இருப்பதால் தான் உன்னுடைய வெற்றி கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. பலரால் இலக்கை எட்ட முடியாமலும் போகிறது. நம்ம பலத்தை, நம்மளுடைய தைரியத்தை, நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் என்ன இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து வெற்றியை நம்வசம் ஆக்கலாம். அப்படிங்கிறத விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஓம் சாயிராம். ஒரு மனிதனுக்கு பெரிய கனவு ஒன்று இருந்ததாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் கனவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருந்துக்கிட்டு இருக்கு.
அந்த கனவு நிஜமாக்கும் வேலை நம் கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு மனிதருக்கும் பெரிய கனவு இருந்தது. அவர் கண்ட கனவு நிஜமாகாமல் போக போக ஒரு கட்டத்தில் அந்த மனிதருக்கு தன்னுடைய கனவு நனவாகும், நிஜமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டு இருந்தார் அந்த மனிதர். தன்னுடைய கனவை அடைய தன்னிடம் போதுமான பலம் இல்லை அப்படின்னு அவர் நினைத்தார். யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் அப்படின்னும் அவர் மனசுக்கு தோன்றிச்சு. முதல்ல அந்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது வயதான அவருடைய அம்மாதான். அவரிடம் கேட்டு விடுவது, தன்னுடைய அம்மாவிடம் தன்னுடைய கனவு ஏன் நினைவாகலை அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த மனிதர். ஒரு நாள் தன்னுடைய அம்மாவோடு அவர் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டியிருந்தது. அது வீட்டுக்கு மிக மிக அருகிலேயே இருந்ததால் 2 பேரும் நடந்தே சென்றார்கள். மருத்துவரை பார்த்துட்டு வழக்கமாக சில பரிசோதனைகளை அம்மா செய்து கொண்ட பிறகு 2 பேரும் வீடு திரும்பினாங்க. வழியில் அவர் அம்மாவிடம் மெல்ல தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் அந்த மனிதர். அம்மா, என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா, ஆமாம்ப்பா, அதுக்கு என்ன இப்போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர், இல்லைம்மா, அந்த கனவை நிஜமாக்குவதற்கான பலம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கான சக்தியை எனக்கு எப்படியாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த மனிதர் அவங்க அம்மா கிட்ட கேட்டார். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை. இருந்த எல்லாத்தையும் உன்கிட்ட ஏற்கனவே நான் கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த மனிதர் இதை கேட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. ஆனால் கனவை நிறைவேற பலம் வேண்டுமே, யாரிடமாவது எந்த வழியிலாவது அதை பெற்றுதானே ஆக வேண்டும். அதை பெற்றாதான் நம்ம கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. எந்த வழியிலாவது அதை பெற்றால்தான் நம்மளுடைய கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு வருடமாக கேட்டு பார்ப்பது அப்படின்னு முடிவும் செய்து விட்டார் அந்த மனிதர். தனக்கு தெரிந்த ஒரு ஞானியிடம் போனார். விஷயத்தை சொன்னார். ஐயா, என்னுடைய கனவை நிஜமாக்க எனக்கு சக்தி வேண்டும், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஞானி சொன்னார், இமயமலையில் நமக்கு வேணுங்கிற சக்தி எல்லாம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இமயமலைக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே பனியையும் குளிரையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கும் சக்தி எங்கே கிடைக்கும்னு சரியாக சொல்ல தெரியலையேப்பா அப்படின்னு அந்த ஞானியும் சொல்லிட்டாரு. உடனே அந்த மனிதருக்கு ரொம்பவே இன்னும் குழப்பம் அதிகமானது. அடித்து அந்த மனிதர் ஒரு துறவியிடம் போனார். தன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் அத்தனை விஷயத்தையும் அந்த துறவியிடம் சொன்னார் அந்த மனிதர். குருவே, என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எனக்கு எங்கே கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு என்னுடைய கனவை நிஜமாக்கி கொள்வேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த துறவி, நீ செய்யும் பிரார்த்தனையால் தான் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நீ கண்டு கொண்டிருப்பது தவறான கனவு என்றால் அதையும் நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. அதனால் அமைதியாக பிரார்த்தனையில் ஈடுபடு அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. நீ பிரார்த்தனையில் மனம் ஒத்த பிரார்த்தனையில் ஈடுபட்டினா நிச்சயமாக உனக்கு சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஒழுவழி என்றாலும் அது கூட அந்த மனிதருக்கு குழப்பத்தையே தந்தது. நம்ம பிரார்த்தனையில் உட்காந்துக்கிட்டோன்னா நமக்கு பலம் கிடைக்கும், ஆனால் நம்ம கனவை எப்படி நம்ம நிஜமாக்குறது அப்படின்னு இன்னுமே குழப்பமடைந்து ஏதேதோ சிந்தையில் வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் அவருக்கு தெரிந்த ஒரு முதியவர் தென்பட்டார். என்னப்பா, ஏதோ யோசனையோடு போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அந்த பெரியவர் அந்த மனிதரை பார்த்து கேட்டார். அவரிடமும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னார் அந்த மனிதர். என்னுடைய கனவு நினைவாகுவதற்கு, நிஜமாகிறதுக்கு எனக்கு சக்தி வேண்டும்,
பலம் வேண்டும், அது எங்கே கிடைக்கும்னு நானும் ஒவ்வொருத்தவங்களா கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாராலையுமே எனக்கு உதவி செய்யவே முடியலை. நான் அந்த பலத்தை எங்கேருந்து பெறப்போகிறேன்னு எனக்கு தெரியலை. அதனால்தான் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையோட குழப்பமோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒருத்தரால் கூட முடியலையா அப்படின்னு அந்த முதியவர் கேட்டார். உடனே அந்த மனிதர், ஆமாம், எல்லாருமே வெவ்வேறு விதமாக பலத்தை எப்படி பெறுவதற்கான வழியை சொல்கிறாங்களே தவிர ஆனால் எதையுமே பயன்படக்கூடிய ஒரு செயலாக எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த சொன்னார். உடனே அந்த முதியவர் கேட்டார், சரி, எல்லார்கிட்டேயும் கேட்டியே, உனக்கு நீயே கேட்டு பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த முதியவர் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த மனிதருக்கு ஏதோ தெளிவு கிடைத்தது போல இருந்தது. நம் பலம் நம்மிடம்தான் இருக்கிறது, நம்மளுடைய சக்தியும் நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் தன்னம்பிக்கையோடு எதை செய்தாலும் நாம் இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு நாம் செய்யும் செயல் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம். அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். சூரியனையும் சந்திரனையும் எப்பொழுதுமே நம்மால் ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவை அதற்குரிய நேரத்தில்தான் பிரகாசமாக இருக்கும். அதுபோலத்தான் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள், மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால் வருவது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான் அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது, ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே, உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான், அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன், நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கபடி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது.
உன்னை துரத்திக் கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும், நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவை செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால் தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு, உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் இருக்கிறேன். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம்
நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு, பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே நொடியில் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே? என்னுடைய திருவிளையாடல், என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதிகமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே என்று கலங்காதே. உன்னுடைய கர்மாதான் கழிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாவக் கணக்குதான் தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறது. எந்த சங்கடங்கள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் உனக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்துவிட்டேன். இது நாள் வரை சோகத்தோடும் கண்ணீரோடும் சோதனைகளோடும் கழிந்த உன் நாட்களை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இப்பொழுது நீ வேதனை என்னும் கடலில் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி கொள்ளலாம். கஷ்டங்கள், சோதனைகள் என்ற விரக்தியில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பமான மனநிலையில் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளெல்லாம் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமான காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வே பிரகாசிக்கப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய மனம் அமைதியாக இல்லாத சூழ்நிலையில் நான் உன்னை தேடி வருவேன். உன் மனதையும் ஆஸ்வாசப்படுத்துவேன். உன் வாழ்க்கையிலும் உன்னை வெற்றியடைய வைப்பேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். இதுவரை ஏளனமாக உன்னிடை பார்த்தவர்கள், பேசினவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களையும் மாறுதல்களையும் ஏற்படுத்தப் போகிறேன். நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து பார்க்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறப்போகிறது. நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு தருவதே நான் வகுத்த திட்டம். என் திட்டம் இதுவரை தோற்றதே இல்லை.